என்னது இவங்க வரமாட்டாங்களா? ஹாய் ஹலோ கைஸ், வெல்கம் டு அபிசோ. இந்த வேலை என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா, நம்ம குக் வித் கோமாளி சீசன் 7 ஸ்டார்ட் ஆக போகுது. அந்த சீசன் 7ல பாத்தீங்கன்னா நம்ம நிறைய ஆல்ரெடி நம்ம 2 வீடியோ பார்த்திருக்கோம். அந்த 2 வீடியோல யார் யார் வரப்போறா, இவங்க வர வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொல்லியிருந்தோம். அதே மாதிரி இந்த வீடியோல பாத்தீங்கன்னா நம்ம வந்து கோமாளிகள் யார் யார் வரப்போறா அப்படின்னு சொல்லிட்டு வீடியோல ஃபுல்லா பார்த்துடலாம். அது மட்டும் இல்லாம நம்ம பிஜேஎஸ் அண்ட் பாரு இவங்களோட காம்போட ஒரு மூவி வரப்போகுது. அந்த மூவி எப்படி வரப்போகுது, அதுக்கப்புறம் அவங்க ஒரு மீட் நடந்திருக்கு. அந்த மீட்ல என்ன நடந்துச்சு எல்லாத்தையும் இந்த வீடியோல மொத்தமா பார்த்துலாம். அதுக்கு நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிட்டு பாருங்க, எனக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்கும். அண்ட் பக்கத்துல ஒரு ஹைப்னு ஒரு பட்டன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிட்டு பாருங்க. இந்த வீடியோ நீங்க ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஒரு சர்ப்ரைஸான ஒரு அப்டேட் இருக்கு, அது என்னன்னு போக போக உங்களுக்கே தெரியும். ஓகே, வாங்க வீடியோ கூட போலாம். இப்போ ஸ்டார்டிங்கே பாத்தீங்கன்னா நம்ம குக் வித் கோமாளி சீசன் 7 குக் வித் கோமாளி சீசன் 7ல இவங்க வர போறாங்க, இவங்க வர வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர்த்த நம்ம சொல்லியிருந்தோம். நம்ம அது பார்க்காதவங்க நம்ம சேனல்ல இருக்கு, போய் செக் பண்ணி பாருங்க. அவங்க கன்ஃபார்மா வருவாங்களா மாட்டாங்களான்னு சில பேருக்கு டவுட்டும் இருக்கும். ஆல்ரெடி சொல்லிட்டேன், அதுல இருந்து ஒரு சில பேர் எடுக்கலாம், ஒரு சில பேர் எடுக்காம இருக்கலாம். ஏன்னா ஒரே இடத்துல இருந்து எல்லாத்தையும் எடுக்க மாட்டாங்க, கொஞ்சம் கொஞ்சமா அங்க எங்க இருந்தா எடுப்பாங்க. அது மட்டும் இல்லாம நியூ ஃபேஸ் நிறைய பேர்த்த எடுப்பாங்க. பாப்போம் என்னென்ன பண்றாங்கன்ட்டு. அதை பத்தி நம்ம நெக்ஸ்ட் வீடியோல டீடைலா பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோல நம்ம வந்து கோமாளியை பத்தி பார்க்க போறோம். இந்த கோமாளிலாம் வருவாங்களா, என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. அதனால அதை பத்தி பார்க்கலாம். இப்போ பாத்தீங்கன்னா கோமாளியை பத்தி 2 ப்ரோமோ விட்டுருக்காங்க. அந்த 2 ப்ரோமோல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ப்ரோமோல தங்கதுரை, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சுனிதா, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ராமர், அதுக்கப்புறம் இன்னொருத்தர் வந்திருந்தாரு. அவரை பாத்தீங்கன்னா நிறைய ஷோல பாத்துருப்பீங்க. சோ அவரு இப்ப அங்க வந்திருந்தாரு. அதே மாதிரி அங்க நான் ஃபர்ஸ்ட் செகண்ட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு அனிமேட் பண்ணி ஒரு வீடியோ விட்டுருந்தாங்க. அந்த அனிமேட் பண்ணி அந்த ப்ரோமோவை பாத்தீங்கன்னா அதுல புகழ், அதுலயும் ராமர் இருந்தாரு, அப்புறம் சௌந்தர்யா இருந்தாங்க, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இவங்க 4 பேர் தான் இருந்தாங்க. அந்த ப்ரோமோலயும் சில பேர்த்த காணா. அந்த பேர்லாம் இந்த சீசன் இருப்பாங்களா மாட்டாங்களான்னு தெரியல. ஏன்னா நம்ம சீசன் 5 ஆகட்டும் சீசன் 6 இருக்கட்டும், அதுல இருந்து சீசன் 5க்கும் 6க்கும் வந்து நிறைய கோமாளி டிஃபரன்ஸ் இருந்துச்சு. அது மட்டும் இல்லாம சீசன் 4க்கும் சீசன் 5க்குமே நிறைய கோமாளி டிஃபரன்ஸ் இருந்துச்சு. அதே மாதிரி இந்த சீசன்லயும் நிறைய டிஃபரன்ஸ் இருக்கும்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா பாத்தீங்கன்னா இதுல கன்ஃபார்ம் ஆயிருக்க கோமாளி பாத்தீங்கன்னா இவங்க மட்டும்தான். சௌந்தர்யா, அப்புறம் புகழ், அப்புறம் பாத்தீங்கன்னா ராமர், அப்புறம் தங்கதுரை, அதுக்கப்புறம் சுனிதா, இவங்கெல்லாம் படிச்சு இப்ப கன்ஃபார்ம் ஆயிருக்காங்க. இன்னும் போன சீசன் பாத்தீங்கன்னா சர்ஜின் அவங்களாம் வந்து நிறைய காமெடி பண்ணிட்டு இருந்தாங்க, நிறைய ஃபன்னா பண்ணிட்டு இருந்தாங்க. அவங்கள கூப்பிடுவாங்களான்னு கேட்டீங்கன்னா வாய்ப்பு இருக்கு. அது மட்டும் இல்லாம இன்னும் நிறைய கோமாளி எடுக்கவும் வாய்ப்பு இருக்கு. இப்ப யாரு இன்ஸ்டாலையும் சரி, யூடியூப்லயும் சரி, எல்லா இடத்துலயும் பாத்தீங்கன்னா யாராவது ட்ரெண்டிங்ல இருக்கா, யாராவது ஃபேம்ல இருக்கா, அது மட்டும் இல்லாம யாராவது காமெடி நல்லா பண்றா, யாராவது ஃபன் நல்லா கொடுக்குறான்னு சொல்லிட்டு அவங்களே எடுக்க வாய்ப்பு இருக்கு. பாப்போம், எல்லாத்தையும் பொறுத்து இருந்தா பார்க்கணும். இதுல பாத்தீங்கன்னா குறைஷி இவங்கன்னா வருவாங்கன்னு கேட்டீங்கன்னா குறைஷி வரதுக்கு கொஞ்சம் சான்ஸ் கம்மி தான். பட் அவர் இருந்தா கொஞ்சம் நல்லா இருக்கும். ஆனா சான்ஸ் கம்மி தான். ஏன்னா பாத்தீங்கன்னா இவன் புதுசா அவர் ஒரு வெப் சீரிஸ், அதுக்கப்புறம் நிறைய மூவிஸ் தான் இது பண்ணிருக்காரு, சைன் பண்ணிருக்காரு. அதெல்லாம் முடிச்சு அப்பப்போ உள்ள வருவாரு, அப்பப்போ வெளில போவாருன்ட்டு எல்லாம் தெரிஞ்சு போச்சு. ஏன்னா பாத்தீங்கன்னா இப்ப ரீசெண்டா பாத்தீங்கன்னா அமேசான் பிரைம்ல வந்து ஒரு வெப் சீரிஸ்ல அந்த இதுல இருந்திருக்காரு. அதுக்கப்புறம் இப்போ ரீசெண்டா ஒரு சாங் வேற ரிலீஸ் பண்றேன்னு சொல்லியிருக்காங்க. பாப்போம் என்னென்ன பண்றாரு. குறைஷி வரதுக்கு வாய்ப்பு ரொம்ப ரொம்ப கம்மி தான். ஏன்னா சீசன் 5 சீசன் 6 இவர் தான் தூக்கி நிறுத்தினாரு சொல்லணும், அந்த அளவுக்கு பண்ணாரு. இப்ப பாத்தீங்கன்னா சீசன் 7 எல்லாருமே கொஞ்சம் வருத்தமா தான் இருக்கு. பட் என்ன பண்றது, புதுசா வராங்க, பாப்போம் என்ன நடக்குது. புதுசா எத்தனை கோமாளி வராங்கன்னு தெரியல. ஏன்னா கப்புள்ஸ் வேற, கோமாளி எத்தனை பேர் வராங்கன்னு தெரியல. எல்லாம் போர்த்துல இருந்து பாப்போம் எப்படி கொண்டு போறாங்க, என்னென்ன பண்றாங்க, யார கொண்டு வராங்கன்ட்டு. அப்புறம் பாத்தீங்கன்னா இங்க இந்த ஆங்கர் பாத்தீங்கன்னா 2 பேர்த்த கொண்டு வந்திருக்காங்க. இந்த 2 பேர்த்துல சரி கோமாளி ஃபன் பண்ணுவாங்க, ஆங்கர் என்ன பண்ணுவாங்கன்னு நீங்க நிறைய பேர் யோசிச்சிருப்பீங்க. ஆனா ஆங்கர் வந்து இதுக்கு மேல ஒண்ணு பண்ண போறாங்க. அது என்னன்னு கேட்டீங்கன்னா ஆங்கர் வந்து 2ஆ பிரிக்க போறாங்கன்னு சொல்லிட்டு ஒரு நியூஸ் வந்திருக்கு. இது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல, பட் இது நடக்கலான்ட்டு இருக்கு. ஏன்னா ஆங்கர் வந்து 2 பேர்த்த பிரிச்சு ஒருத்தர் பாத்தீங்கன்னா ஒரு டீம், இன்னொருத்தர் பாருங்க இன்னொரு டீம்னு சொல்லிட்டு பிரிக்க போறாங்களா. அந்த பிரிக்கிறத பாத்தீங்களா எந்த டீம், ஏ டீம் பி டீம் அப்படி பிரிப்பாங்களா, இல்ல எந்த டீம் எப்படி பிரிக்க போறாங்க, 2 டீமா பிரிக்க போறாங்க. அதுல பாத்தீங்கன்னா இந்த ஜெயிச்சா இவங்களுக்கு பாயிண்ட்ஸ் அதிகம், இவங்க ஜெயிச்சா இவங்களுக்கு பாயிண்ட்ஸ் அதிகம், அந்த அளவுக்கு கொண்டு போறேன்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்காங்க. பாப்போம் அது எப்படி நடக்குது, என்னென்ன பண்றாங்கன்ட்டு. இப்படி இருந்தா அந்த பாயிண்ட்ஸ் பிரிக்கிறவே இருந்தா நல்லா இருக்குமான்னு கேட்டீங்கன்னா நல்லா இருக்கும், சூப்பரா கொண்டு போலாம். அது இவங்க எப்படி பண்றாங்கன்னு தெரியல. அது மாதிரி 4 ஜட்ஜு ஏற்கனவே போன சீசன் வந்து 3 ஜட்ஜை வச்சு ஒவ்வொரு இதா டெஸ்ட் பண்ணிட்டு ஆளுக்கு ஒவ்வொரு டெஸ்ட் பிடிச்சிருந்து, ஒவ்வொரு டெஸ்ட் பிடிக்காம இருந்தது, அப்படி இருந்தது. அப்புறம் இப்ப பாத்தீங்கன்னா 4 ஜட்ஜி வேற. இந்த 4 ஜட்ஜு எப்படி மாறும், என்னன்னா பண்ண போறாங்கன்னு சுத்தமா தெரியல. அது மட்டும் இல்லாம இப்ப ஜட்ஜோட பிரிச்சு இவங்களுக்கு இந்த டீம், இவங்களுக்கு இந்த டீம் சொல்லி கொடுக்க வாய்ப்பு இருக்கு. 2 ஜட்ஜா பிரிச்சு இவங்க வந்து இந்த டீம், இவங்க வந்து இந்த டீம் அப்படின்னு சொல்லிட்டு பிரிச்சு கொடுக்க நிறைய வாய்ப்பு இருக்கு. எப்படி பிரிச்சு எப்படி கொண்டு போறாங்கன்னு தெரியல.
ஏன்னா நான் ஒரு குக் வித் கோமாளி, நம்ம தமிழ்ல வந்து குக் வித் கோமாளின்னு இருக்கு. பட் இதே மாதிரி நிறைய லாங்குவேஜ்ல நிறைய வந்து இருக்கு. இந்த லாங்குவேஜ்லாம் இதே மாதிரி நிறைய பண்ணியிருக்காங்க. நிறைய வந்து டாஸ்க் கொடுத்து கப்புள்ஸ் 2 பேத்துக்குமே டாஸ்க் கொடுத்துருக்காங்க. டாஸ்க் கொடுத்து அதே மாதிரி நிறைய பண்ணிருக்காங்க. கோமாளிக்கு தனி டாஸ்க், கப்புள்ஸுக்கு தனி டாஸ்க், அது மாதிரி நிறைய பண்ணிருக்காங்க. அது மட்டும் இல்லாம ஜட்ஜுக்கே டீம் பிரிச்சு கொடுத்துருக்காங்க. இவங்க 2 பேர் இந்த டீம், இவங்க 2 பேர் இந்த டீம், இவங்க 2 பேர் இந்த டீம் சொல்லிட்டு அதுக்கே பிரிச்சு கொடுத்துருக்காங்க வேற லாங்குவேஜ்ல. இந்த லாங்குவேஜ்ல எப்படி கொண்டு போறாங்கன்னு தெரியல. இந்த லாங்குவேஜ் அப்படிதான் இருக்கும். ஏன்னா புதுசா ஒண்ணு பண்ணணும்னா அது இது பண்ணிதான் ஆகணும். எந்த அளவுக்கு பண்றாங்கன்ட்டு நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். எப்படி எப்படி கொண்டு போறாங்கன்றது பார்ப்போம். அது மட்டும் இல்லாம இந்த வாட்டி செட்டு எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா எப்பயும் போல இருக்காது. கொஞ்சம் டிஃப்ரெண்டா கொண்டு போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா பாத்தீங்கன்னா அந்த நீங்க அங்க 2 பேர் நிக்கிறத இடம் வச்சிருப்பாங்க. இப்ப 3 பேர் வேற 3 பேர் நிக்கிறப்ப கன்ஃபார்ம் கொஞ்சம் பெருசாக்குவாங்க. அது அங்கங்க தள்ளி வைப்பாங்க. புதுசா டிசைன் தான் கொண்டு வருவாங்க. அது மட்டும் இல்லாம நிறைய பிராண்ட்ஸ்லாம் கொலாபரேட் பண்ணுவாங்க. அந்த கொலாபரேட்ல பண்றத வந்து என்ன எடுத்து வைக்கணும்னு சொல்லிட்டு அதுக்கு நிறைய தனியா டிசைன் பண்ணுவாங்க. எல்லாமே தனித்தனியா டிசைன் பண்ணுவாங்க தான் சொல்லணும். எப்படி பண்றாங்கன்ட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம். என்னன்னா பண்ண போறாங்க. எனக்கு கொஞ்சம் புதுசா இருக்கு. அதான் இப்போ வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். இன்னும் நிறைய அப்டேட் வந்தா உங்களுக்கு வந்து டக்கு நான் அப்டேட் பண்றேன். ஸோ இது வரைக்கும் இதான் அப்டேட் கிடைச்சிச்சு. ஆல்ரெடி நம்ம வந்து இதுங்கன்னா வர வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி குக்ஸா போட்டிருந்தோம். பார்ப்போம். அவங்களாம் வந்தாங்கன்னா நல்லா இருக்கும். ஃபன்னாவும் கொண்டு போவாங்க. சரி ரைட். நீங்க உங்களுக்கு இவங்கலாம் போனா நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தோணும்ல, அது யாருன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க. நான் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். அப்புறம் பாத்தீங்கன்னா இந்த இடத்துல குக் வித் கோமாளி ஸ்டார்ட் ஆச்சு. இன்னொரு இடத்துல ஒரு இது ஸ்டார்ட் ஆகுமே அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. என்னன்னு கேட்டீங்கன்னா குக் வித் கோமாளி இங்க சன் டிவில பாத்தீங்கன்னா டிசிடிசி நடக்கும். அந்த டிசிடிசி எப்ப ஸ்டார்ட் பண்ண போறாங்கன்னு பாத்தீங்கன்னா இப்போ குக் வித் கோமாளி ஆரம்பிச்சு 1 மந்த் 2 மந்த்ஸ்க்கு அப்புறம் தான் அவங்க ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அந்த 2 மந்த்ஸ்க்கு அப்புறம் இவங்க ஸ்டார்ட் பண்ணதுக்கு அப்புறம் தான் அது எப்படி போகுது இது எப்படி வருதுன்னு சொல்லிட்டு தெரியும். ஏன்னா எல்லாமே ஒரு ஸ்ட்ராட்டஜி தான். என்ன ஸ்ட்ராட்டஜி உங்களுக்கே தெரியும். நம்ம குக் வித் கோமாளி வந்து சீசன் 6 பத்தி உங்களுக்கு தெரியும். சீசன் 6 ஸ்டார்ட் பண்ணதுக்கு அப்புறம் டிசி வந்து லைட்டா ஸ்டார்ட் பண்ணாங்க. அவங்க வந்து எப்படி அவங்க பண்ண ஒரு ஸ்ட்ராட்டஜி நல்லா தான் இருந்துச்சுன்னு சொல்லணும். ஏன்னா பாத்தீங்கன்னா இப்ப குக் வித் கோமாளி வந்து ஒரு குக் வித் கோமாளி சீசன் 6 வந்து உள்ள வந்த உடனே நிறைய கான்ட்ரோவர்சி சிக்கிச்சு. கோமாளி அப்படி பண்றாங்க, ஏன் இப்படி பண்றாங்க அப்படின்னு சொல்லி நிறைய சிக்கிச்சு. இதெல்லாம் பாத்தீங்கன்னா அந்த டீம் பார்த்திருப்பாங்க. டிசி டீம் பார்த்திருப்பாங்க. அந்த டீம் பார்த்துட்டு இதெல்லாம் நம்ம பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தான் இங்க புதுசா ஆரம்பிச்சிருப்பாங்க. அதே மாதிரி இந்த சீசனும் வந்து பாத்தீங்கன்னா ஏதாச்சும் கான்ட்ரோவர்சி ஏதாவது மக்கள் எப்படி விரும்புறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து பொறுமையா தான் அவங்க ஸ்டார்ட் பண்றாங்க. இருந்தாலும் பொறுமையா ஸ்டார்ட் பண்ணாலும் நல்லா ஸ்டார்ட் பண்ணி கொண்டு போறாங்க தான் சொல்லணும். போன சீசன் செம்மையா பண்ணிட்டாங்க தான் சொல்லணும். போன சீசன் அவங்க எடுத்த 2 சீசனுமே செம்மையா பண்ணிட்டாங்க. புதுசா டாஸ்க் கொடுக்கறதா இருக்கட்டும், புதுசா வந்து கிரியேட்டிவா யோசிக்கிறதா இருக்கட்டும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அங்க பாத்தீங்கன்னா ஜட்ஜி வந்து புதுசா சமைக்கிறாங்க, புதுசா கொண்டு போவாங்கன்னு பார்த்தா அங்க அது மட்டும் இல்ல, அங்க டாப்பு குக்குமே வந்து செம்மையா சமைச்சு கொண்டு வராங்க. அவங்க பாத்தீங்கன்னா ஃபினாலே கொடுக்குற ஸ்டேஜ் தான் ஃபர்ஸ்ட் எபிசோட்லயே கொடுத்துறாங்க. இல்ல அந்த அளவுக்கு சமைச்சு தெரிஞ்சவங்க கொண்டு வராங்க. சில பேர் சமைக்க தெரியாதவங்க கொண்டு வராங்க. சமைக்க தெரியாதவங்க கொண்டு வந்து கொஞ்சம் கொஞ்சமா இம்ப்ரூவ் பண்ணி அவங்க சமைக்க வச்சு அவங்க வந்து ரொம்ப இம்ப்ரூவ் பண்ணி தான் இவங்க வெளில அனுப்புறாங்க தான் சொல்லணும். அந்த அளவுக்கு அவங்க கொண்டு போயிட்டு இருக்காங்க. இது பாத்தீங்கன்னா ஒரு நல்ல முடிவா தான் இருக்கு. ஏன்னா பாத்தீங்கன்னா ஒருத்தவங்க குக் பண்ண தெரியல, அவங்க நம்ம இங்க இருந்து எப்பயாச்சும் குக் பண்ண வைக்கணும்னு சொல்லிட்டு வச்சு கொண்டு போறாங்க. ஏன்னா சீசன் உங்களுக்கே தெரியும், ஒரு வெண்டைக்காய் வச்சு ஹெல்மெட்டாக போனதுதான் என்பி. இப்ப அவர் பாத்தீங்கன்னா அந்த சீசன் டைட்டில் வின்னர். அப்படி கொஞ்சம் கொஞ்சமா வந்து அவரை டெவலப் பண்ணி அவர் டைட்டில் வினரே ஆயிருக்காரு. நல்லா பண்ணிட்டு இருந்தாங்க. சோ அதே மாதிரி சீசன் 2 அப்படிதான் செம்ம ஹிட் ஆச்சு. சீசன் 1ஓட சீசன் 2 செம்ம ஹிட் ஆச்சு. நிறைய காமெடி கொண்டு போறதா இருக்கட்டும், அதுக்கப்புறம் அதிர்ச்சி அண்ட் எல்லாம் அவங்க காம்பினேஷன் செம்மையா போனதா இருக்கட்டும். அப்புறம் பாத்தீங்கன்னா குக்கு வந்து ஒரு மென்டோர் செஃப்னு கொண்டு வந்ததா இருக்கட்டும். அது ஃபர்ஸ்ட் சீசன்ல இருக்கு. பட் ரொம்ப வெளில தெரிஞ்சது வந்து செகண்ட் சீசன்ல ரொம்ப வெளில தெரிஞ்சு தான் சொல்லணும். கொண்டு வந்ததா இருக்கட்டும், எல்லாம் டிஃபரெண்டா யோசிச்சதா இருக்கட்டும். அவங்களுக்கு ஒரு லீட், அவங்களுக்கு ஒரு டீம் இதை கொடுத்து அவங்களுக்கு 3ஆ பிரிச்சு அவங்களுக்கு இப்படி கொடுத்ததா இருக்கட்டும். இதெல்லாம் நிறைய பண்ணாங்க. இதே மாதிரி இங்கேயும் பண்ணுவாங்கன்னு கேட்டீங்கன்னா கன்ஃபார்ம் பண்ணுவாங்க. வெயிட் பண்ணி பார்ப்போம். இந்த சீசன் வந்து இதோட பிரம்மாண்டமா பண்ணதாங்க யோசிச்சுட்டு இருப்பாங்க. ஏன்னா பார்ப்போம் என்னென்ன பண்றாங்க, எப்படி கொண்டு போறாங்க. சோ குக் வித் கோமாளி ஆரம்பிச்சு ஒரு 2 மந்த்ஸ்க்கு அப்புறம் தான் டிசி வரும். அதையும் பண்ணாதான் கொண்டு போவாங்க. இந்த வாட்டி குக் வித் கோமாளி பண்ணாதான் இருக்கும்னு நினைக்கிறேன். பாப்போம் எப்படி போகுது, என்னென்ன பண்றாங்கன்ட்டு. இவ்வளவுதான் இந்த குக் வித் கோமாளி அண்ட் டிசிடிசியோட அப்டேட். இது பாத்தீங்கன்னா அடுத்த வீடியோல வந்து பாத்தீங்கன்னா குக் வித் கோமாளியோட இவங்க தான் போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கன்ஃபார்மா ஒரு வீடியோல வரேன். அது மட்டும் இல்லாம அப்புறம் நெக்ஸ்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா பாரு விஜேஎஸ் சேர்ந்த ஒரு வெப் சீரிஸ் நடிச்சிருக்காங்க. அந்த வெப் சீரிஸ் பாத்தீங்கன்னா 27 இன்னைக்கு ஸ்ட்ரீமிங் ஆயிட்டு இருக்கு. அந்த ஸ்ட்ரீமிங்ல பாத்தீங்கன்னா அது அவங்க 2 பேரும் செம்ம கம்போவா நடிச்சிருக்காங்களாம். அந்த இப்போ வந்து ஒரு மீட் பண்ணிருக்காங்க, பிரஸ் மீட் நடிச்சிருக்காங்க. அந்த பிரஸ் மீட்ல பாத்தீங்கன்னா விஜேஎஸ் வந்து பார்வை செம்ம கலாய்க்கிறாரு. இங்க பாக்க நான் ஆல்ரெடி அவங்கள்ட்ட நிறைய பேசிட்டேன். வீக்கெண்ட் அவங்கள்ட்ட பேசி தொண்டை தண்ணி தான் வத்தி போச்சு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேசிட்டாங்க. அப்புறம் கீழே வந்து நிறைய பேசிட்டாங்க.
அதுக்கப்புறம் அந்த விஜய் டிவியோட மேனேஜர் அண்ணா அப்படி சொல்றவங்க அவங்களும் வந்து இன்னும் ரெண்டு பேரும் சேர்ந்து ஜாலியா பேசிட்டு இருக்கீங்கன்னு சொல்லிட்டு அவர் ஒரு கலாய்க்க இதெல்லாம் நல்லா போயிட்டு இருந்துச்சு. புது வெப் சீரிஸ் வந்திருக்கு, எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நான் ஜியோ ஹாட்ஸ்டார்ல இருக்கு, செக் பண்ணி பாருங்க. அது மட்டும் இல்லாம அதுல ஒண்ணு சொல்லியிருக்காரு விஜய், என்னன்னு பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் பார்வை பிடிச்சவங்களா இருக்கான்னு சொல்லிட்டு பார்வை மேல வெறுப்புல இருக்காங்களா சரி அந்த இதை பாருங்க, உங்களுக்கு பார்வை ரொம்ப பிடிச்சி போயிடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பாப்போம் எப்படி போயிருக்குன்ட்டு. ஸோ விஜய்ஸ் வந்து இப்போ வந்து புதுசாக ஒரு வெப் சீரிஸ் லான்ச் பண்ணிருக்காங்க, நல்லா இருக்கும், பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. அண்ட் நெக்ஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா இன்னொருத்தரை பார்த்து நீங்க என்ஜாய் பண்ண போறீங்க. அது யாருன்னு கேட்டீங்கன்னா இந்த தமிழ்நாட்டின் நடிப்பு அரக்கன், அவரை பார்த்து என்ஜாய் பண்ண போறீங்க. இது நான் சொல்லுங்க, அது அவரே சொல்லியிருக்காரு. இன்னமே என்ன பார்த்து எல்லாமே என்ஜாய் பண்ண போறாங்க, அந்த அளவுக்கு ஒரு படம் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு இருக்காரு. அது மட்டும் இல்லாம அது என்ன படம்னு கேட்டீங்கன்னா இவர் ஒரு ஹீரோ சப்ஜெக்ட் ஒரு ரோல்ல ஒரு படம் எடுத்து வச்சிருக்காரு. அந்த படத்தை பார்த்து தமிழ்நாடே என்ஜாய் பண்ணுமா, எப்படி கொண்டு போறாங்க, என்ன படம் சுத்தமா தெரியல. அது மட்டும் இல்லாம இது வரைக்கும் சும்மா இப்ப வர படம் எல்லாம் சும்மா வந்து சாம்பிள் பிக்சர் தானே, இன்னொன்று மெயின் பிக்சரை இனிமேல் தான் பார்க்க போறீங்களா. அந்த அளவுக்கு கான்பிடன்ஸா ஒன்று சொல்லிட்டு இருக்காரு. இந்த வரைக்கும் எத்தனை படம் ரிலீஸ் ஆச்சுன்னு தெரியல அவர் நடிச்சது, பட் நான் இன்னும் ஒரு படத்தையும் பார்க்கல. இருந்தாலும் அவர் படம் வரும், வந்து பார்த்துட்டு அதோட உங்களுக்கு எப்படி அந்த படம் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு ரிவ்யூ பண்ணுங்க. அது மட்டும் இல்லாம ஒரு ஹீரோ வர போறாரு, எத்தனை பேர் வந்து ரசிகர் மட்டும் வைக்க போறாங்கன்னு தெரியல. அது மட்டும் இல்லாம நிறைய நடக்குது. அது மட்டும் இல்லாம நிறைய வந்து சொல்லிட்டு இருக்காரு. அப்புறமேல பாத்தீங்கன்னா இன்னொன்னு சொல்றாரு, என்னன்னு கேட்டீங்கன்னா பிக் பாஸ் விட்டு வெளில வந்து நான் வந்து அதுக்கு பிறகு கமிட் ஆனேன், இது வேற யாருமே அந்த அளவுக்கு ஆகல அப்படின்னு சொல்லியிருக்காரு. அவர் வந்து வெளில ஏதாச்சும் பார்த்தாரா இல்ல ஒண்ணுமே புரியல. ஏன் பாத்தீங்கன்னா பிக் பாஸ் வந்ததுக்கு அப்புறம் எல்லாமே மூவில தான் இருக்காங்க. மூவி ப்ரொமோஷன் சாங்ஸ், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஆல்பம் சாங்ஸ் இதே மாதிரி தான் போயிட்டு இருக்காங்க. இவர் வெளில வந்து ஒண்ணுமே பார்க்கல போல, இவர் மட்டும் தான் நடிக்கிற மாதிரி தான் ஒரு குறிக்கோளா இருக்காரு. இப்ப பாத்தீங்கன்னா கானாவத் இருந்தாலும் சரி, கானாவத் மூவி நடிக்க போயிட்டு இருக்காரு, நிறைய மூவி நடிச்சிட்டு இருக்கா. அப்புறம் ஹீரோவா நடிக்கிறேன்னு சொல்லியிருக்காரு, அது ஒரு மூவி இருக்கு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பிரஜன் சாண்ட்ரா அவங்க வந்து நிறைய மூவிஸ் வெப் சீரிஸ் அவங்க தான் நடிச்சிட்டு இருக்காங்க. அதெல்லாம் ஒரு கண்ணுக்கு தெரிதா இல்லன்னு சுத்தமா தெரியல, இருந்தாலும் கொஞ்சம் பாட்டு இருக்கலாம். அதுக்கப்புறம் இன்னொன்னு பிரஜன் சாண்ட்ரா பத்தி ஒரு அப்டேட் இருக்கு. அது என்னன்னு கேட்டீங்கன்னா பிரஜன் சாண்ட்ரா பாத்தீங்கன்னா அதிக மூவி நடிச்சிட்டு இருக்கான்னு உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும். மூவி மட்டும் இல்ல, எல்லாம் வந்து சீஃப் கெஸ்டா போறதா இருக்கட்டும், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஷாப் ஓப்பனிங் அதுக்கு போறதா இருக்கட்டும், அது மட்டும் இல்லாம நிறைய மோட்டிவேஷன் ஸ்பீச்லாம் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அது என்னன்னு கேட்டீங்கன்னா நான் வந்து பிக் பாஸ்ல நிறைய அடி வாங்கிட்டேன், வெளில வந்து இந்த நெகட்டிவ் கமெண்ட்ஸ் தான் நிறைய வந்தது, அதை பார்த்து நான் அசர ஆள் இல்லை, ஏன்னா நான் பிக் பாஸ்ல நிறைய அனுபவிச்சு தான் வெளியே வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு சாண்ட்ரா சொல்லியிருக்காங்க. நல்ல மோட்டிவேட் தான், அதுவும் காலேஜ்ல போய் இந்த மோட்டிவேஷன் பண்ணியிருக்காங்க. இந்த மோட்டிவேஷன் வந்து ஒரு நல்ல மோட்டிவேஷன் தான் சொல்லணும். அது மட்டும் இல்லாம பிரஜன் சாண்ட்ரா வந்து பாத்தீங்கன்னா இப்போ வந்து நிறைய இந்த மூவிஸ்லாம் எப்போ ரிலீஸ் ஆக போகுது சொல்லிட்டு இருக்காங்க. அப்புறம் பாத்தீங்கன்னா வந்து ஒரு ப்ரொடக்ஷன் ஆரம்பிக்க போறாங்க, ஸ்கேம்ட்ரா ப்ரொடக்ஷன் ஒன்று ஆரம்பிக்க போறாங்க. நல்லா இருக்குல்ல, ஒரு பேரை கலாய்க்கன்னு வச்சா அந்த பேரே தூக்கி வச்சு இவ்வளவு ட்ரிக்கா யோசிச்சிருக்க மாட்டாங்க யாரும், அவங்க யோசிச்சிருக்காங்க. சோ அவங்க போய் வைக்க போறாங்க. அப்புறம் என்னன்னு பாத்தீங்கன்னா ஜியோ ஹாட்ஸ்டார்ல நிறைய வெப் சீரிஸ் வந்து நல்ல வெப் சீரிஸா வந்திருக்கு. எல்லாம் பாத்தீங்கன்னா இப்ப இந்த ஒரு வெப் சீரிஸ் வந்து தொடங்குச்சுன்னா அந்த வெப் சீரிஸ் ஃபர்ஸ்ட்ல எல்லாத்தையும் ட்விஸ்ட் எல்லாத்தையும் ஃபர்ஸ்ட்ல கொண்டு போறாங்க, அப்புறம் போயிட்டே இருக்குது. அது வந்து பாத்தீங்கன்னா 100 எபிசோட் வந்து எல்லா வெப் சீரிஸுமே கொடுக்குறாங்களாம். அதே மாதிரி ஒரு மூணு வெப் சீரிஸ் பாத்தீங்கன்னா செம்மையா போயிட்டு இருக்கு. ஓகே, உங்களுக்கு வந்து எந்த வெப் சீரிஸ் வந்து உங்களுக்கு எந்த வெப் சீரிஸ் நீங்க போய் பாருங்க, நீங்க ஆல்ரெடி பாத்துருப்பீங்க, உங்களுக்கு எந்த வெப் சீரிஸ் வந்து ரிவ்யூ பண்ணணும்னு சொல்லுங்க, உங்களுக்காக நான் பண்றேன். அவ்வளவுதான், இதோட நம்ம வீடியோ முடிஞ்சு மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிட்டு பாருங்க, எனக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஹை பட்டனை கிளிக் பண்ணிட்டு பாருங்க, எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். பாய்.